வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மல்டி கலர் பாசியில் ஒரு சின்னதாக ஒரு கூடை போட போகிறோம். அதுக்கு வந்து ஒயர் வந்து நான் ஆப்பிள் பிராண்டில் பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்கேல் அளவுக்கு 5 ஸ்கேல் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கேல் அளவுக்கு 5 ஸ்கேல் அளவு நம்ம எடுத்துருக்குறோம். எடுத்து எத்தனை ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஒயர் எடுத்துருக்குறோம். கட் ஒயர், அதாவது கட் ஒயர் வந்து 16 எடுத்துருக்குறோம். அடியோட அகலத்துக்கு வந்து 8 போட்டிருக்கும். இது வந்து ரெட்டைப்படையில் வரணும், அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இது வந்து 16, இது வந்து 8. நான் வந்து அடி போடுறது தானே, நார்மல் தான் அடி போட்டிருக்குறோம், அதனால் அது தெரிஞ்சது தானேன்னு அடி போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த 16 ஒயர் இருக்கு இல்லையா, இதை 2 நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். 2 ஒயர் எடுத்து நம்ம ஒரு முடிச்சு போடணும். நார்மல் முடிச்சு தான், சுற்றிலும் அதே மாதிரி 2 ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போட்டுறோம். இந்த மாதிரி வரும். நான் வந்து அதுக்கு மல்டி கலர் பாசி எடுத்துருக்கிறேன். நம்ம போட போகிறது வந்து மல்டி கலர் வந்து ஒரு வரிசைக்கு ஒரு கலரு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஒரு கலர் ஒரு வரிசைக்கு நம்ம போடலாம். அந்த மாதிரி இந்த கூட நம்ம போடணும். கொஞ்சம் போடும்போது டைட் பண்ணிக்கிடுங்க, ஒயர் லூஸ் ஆகும். அதில் இந்த ஆப்பிள் பிராண்டு வந்து ரொம்ப லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒயர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அப்படியே வளவளன்னு இருக்கும், அதனால் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி டைட்டாக 2 முடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், நம்ம சேனல் பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை அப்படின்னு வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்ட் ட்ராப்னு இருந்தது, அது கொஞ்சம் சரியாக வரல, அதனால் நம்ம சேனல் பேர் மாற்றிருக்கிறோம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை நம்ம சேனல் பேர். சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பாசியில் பண்ணுற கூடைகள், ஹேண்ட்பேக்குகள், இந்த மாதிரி நம்ம நிறைய போடுறோம். மணி பர்ஸு, இதெல்லாம் நிறைய நம்ம மாடலாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே போடும்போது ஒரு சுற்று போட்டுட்டோன்னா அடுத்த சுற்று போடும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒயரை வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கிட்டே போடணும். அப்படி நம்ம போடும்போது கூட வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். நான் போடுற கூடைகள்லாம் பெண்டாலாம் இருக்காது ஃப்ரெண்ட், நல்லா அழகாக அப்படி ஸ்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறது நான் வந்து அப்பப்போ இப்படி இழுத்துக்கிட்டு தான் நான் அடுத்த முடிச்சு போடுவேன். அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடில் 8 ஒயர் இருக்குல்ல, அதுக்கு 4 முடிச்சு வரும். ஒவ்வொரு ஒயரையும் இப்படி இழுத்து போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இழுத்து தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒயர் கூட வந்து நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது எங்கேயுமே பெண்டு இல்லாமல் அப்படியே அழகாக இருக்கும். சிலர் கூட போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பெண்டாக இருக்கும். இந்த வாய்ப்பக்கம் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பானு அப்படி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்படி முடிச்சு ஒரு இழுத்து தான் நம்ம போடணும். அந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு கூட சூப்பராக வரும். ஃப்ரெண்ட், நான் ஒரு ஒயர் இங்கே விட்டுட்டேன், அதை நம்ம பிரித்து போட்டுடலாம். இந்த ஒயரை விட்டுட்டேன்.
சைடில் 4 முடிச்சு வரணும். அது மாதிரி இந்த போடும்போது எத்தனை முடிச்சு வரும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக எண்ணிக்கிட்டு போடலன்னா இப்படி தான் ஒரு ஒயர் நம்ம விட்டுட்டோம்னா மிஸ் ஆயிரும். திரும்ப அது பிரிக்கணும், பார்த்துக்கிட்டே போடுங்க. இந்த பிளாக் கலரில் இந்த மல்டி கலர் பாசி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். பாப்பம் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு. இந்த பாசிகள் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணுறேன். யாரும் தேவைப்பட்டால் கேளுங்க, கொடுக்குறேன். இந்த பக்கம் 4 முடிச்சு நம்ம போட்டுட்டோம். அடுத்து சைடில் வந்து 8 முடிச்சு வரும். இந்த பக்கம் இந்த நீட்டில் வந்து 8 முடிச்சு வரும். 8 8 16 ஒயரில், அதனால் அதை எண்ணிக்கிடுங்க 8 முடிச்சு கரெக்டாக இருக்கான்னு. ஒரு ஒயரை விட்டுட்டோம்னாலும் அது மாறிடும். மாதிரி பார்த்து பார்த்து போடுங்க. கலரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக எடுத்துருக்கிறேன். மல்டி கலர் இந்த பாசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எந்த கூடை போட்டாலும். நான் அது மாதிரி கூடைகள் போட்டிருக்கிறேன் நிறையா. பார்த்த உடனே கேட்குறாங்க, அந்த அளவுக்கு இந்த கூடை, இந்த மல்டி கலர் பாசியில் போடுற கூடை இருக்குது அழகாக. நான் அடுத்து பெரிய கூடை கூட எப்படி போடணுன்னு போட்டு காட்டுறேன் இந்த மல்டி கலர் பாசியில். ஏன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த பாசிக்கு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ சின்ன கூடை போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு பெரிய கூடை போட்டு காட்டுறேன். இது மாதிரி கூடைகள் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கூடைகளும் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க, போட்டு தரோம். டைட் பண்ணுறேன்ட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் டைட் பண்ணி அப்படியே அந்த முடிச்சு வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுற மாதிரி அப்படி போடுறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. முடிச்சு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இது பாருங்க, கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப இதை டைட் பண்ணாலும் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். அதுவும் கூட பெண்ட் ஆகும். ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு அப்படி நிற்கும். நம்ம அப்படியும் ரேடியாக டைட் பண்ணக்கூடாது. ஒரு கூடைக்கு எந்த டைட்டோ அந்த ஒயர் எந்த அளவோ அந்த அளவு முடிச்சு இருக்கணும் நமக்கு. அது மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் முழுசாக போட்ட கூடைகள் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக கரெக்டாக இருக்கும். மேலே கீழே எப்படி தொடங்குறோமோ அதே மாதிரி மேலே வரைக்கும் பெண்ட் ஆகாமல் க்ளீனாக இருக்கும். அந்த பக்கம் போட்டாச்சு. இந்த சைடு நம்ம அடி போட்ட பிறகு போடுற ஒயர் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் இழுத்து இழுத்து விட்டு தான் நம்ம போடணும். அப்போ அது எப்படினாலும் நம்ம அடி போட்ட ஒயர் அவ்வளோதான் அந்த ஒரு சுத்து ஃபுல்லாக லூஸாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே உள்ளது டைட்டாக இருக்கும், இந்த வெளியில் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே லூஸ் ஆயிரும். அதனால் நம்ம இப்படி லேசாக இழுத்துக்கிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா டைட்டாக இருக்கும். அதே மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. நம்ம போடும்போது அந்த முடிச்சு அடுத்த முடிச்சு போடும்போது இப்படி டைட்டாக இழுத்துக்கிட்டு போட்டால் சரியாக போயிடும். பாருங்கள், இப்படி இருக்குது இல்லையா, இதை இப்படி இழுத்துக்கிட்டு அவ்வளோதான். இது மாதிரி போடலாம்.
நம்ம இதை சுற்றுறதுக்கு எடுக்கும்போதே இப்படி ஒரு இழுத்துக்கிட்டாலே அது கரெக்டாக வந்துடும். அதுக்கு போட்டு இழுத்து ஒவ்வொன்றே நம்ம இழுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்து போடுறதுக்குள்ள அது லூஸ் ஆக தான் செய்யும். அதனால் அடுத்த முடிச்சுக்கு இப்படி இழுத்துக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், அப்படி இருக்கும். நம்ம முடிச்சு எல்லாத்தையும் 2 ஒயராக ஜாயின் பண்ணிட்டோம், முடிச்சு போட்டுட்டோம். அது பாருங்கள், எல்லா ஒயரையும் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு வச்சுட்டோம். எப்படி லூஸ் ஆகிட்டு பாருங்கள், எவ்வளோ டைட்டாக போட்டேன், எவ்வளோ லூஸ் ஆகியிருக்கு பாருங்கள். இப்படி தான் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறது, அடுத்த முடிச்ச போடும்போது இப்போ நீங்கள் இதை டைட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்து போடுறதுக்குள்ள அது லூஸ் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா போடும்போது மட்டும்தான் டைட் பண்ணணும். அதுதான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு முடிச்சு இருக்குல்ல, அந்த ஒரு முடிச்சில் இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரில் இது வலது கை பக்கம் போகுது, இது இடது கை பக்கம் போகுதுன்னு வைங்க. இந்த பக்கம் போகிற இந்த ஒயரில் நம்ம பாசி கோர்க்கணும். இந்த பக்கம் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் வந்து நம்ம ஒரு பாசி இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் வேண்டாம், இங்கேருந்து எடுத்துக்குவோம். இதான் நமக்கு கை வாட்டம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயரில் ஒரு பாசி எடுக்கணும். வலது கை பக்கமாக வருது இல்லையா, அந்த ஒயரில் ஒரு கலர் கோர்க்குறோம். நான் எல்லா கலரையும் இது மாதிரி தனித்தனியாக 10 கலர் பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ரெட்டு போடுறேன்னு வைங்க. ரெட்டு போட்டுட்டு இதை கோர்த்து வச்சா கலர் மாற்றி மாற்றி கோர்க்க வேண்டியிருக்கு. அதனால் நான் ஒன்றொன்றாவே கோர்த்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அந்தந்த கலரை நம்ம கோர்த்து போடலாம். ஏன்னா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை கோர்த்து வச்சு போட முடியாது. இது ஒரு கலர் மாற்றி மாற்றி கோர்க்க வேண்டியிருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்படி சொல்லித்தரேன். இப்போ ரெட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயர், அந்த லைன் நம்ம போகலை, இப்படி வரோம். ஒவ்வொரு முடிச்சிலையும் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. இந்த முடிச்சியில் இந்த வலது கை போகிற பக்கம் நம்ம ரெட்டு போட்டுட்டோம் இல்லையா, இப்போ எல்லோ போடுவோம். ஒரு சிகப்பு, அடுத்தது மஞ்சள் போட்டிருக்கிறேன். இந்த கிராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பக்கம் வேணாலும் போடலாம். முன் பக்கமாக வேணாலும் போடலாம், பின் பக்கமாக வேணாலும் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ மஞ்சள் கலர் போட்டோம். அடுத்தது வந்து இந்த முடிச்சில் எடுப்போம். ஒரு முடிச்சில் இருக்கிறதுல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முடிச்சில் ஒரு ஒயர் எடுத்து போட்டோம், இந்த முடிச்சில் ஒரு ஒயர் எடுத்து போட்டோம். இப்போ இந்த முடிச்சிலேருந்து இந்த ஒயர் எடுக்கிறோம். அதை கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஒரே முடிச்சு இல்லை, நம்ம ஒவ்வொரு முடிச்சிலையும் நம்ம ஒரு ஒயர் எடுத்து நம்ம பாசி கோர்க்குறோம். அது வலது பக்கமாக போகிற ஒயரில் போடுறோம் நம்ம. சரிங்களா? இதை கவனமாக பார்த்துக்கிடுங்க. இப்போ அதுக்கு அடுத்த இந்த முடிச்சை எடுக்கிறோம். ஆரஞ்சு கலர் போட்டோம் இல்லையா, இப்போ பச்சை கலர் போடலாம். இது டார்க் பச்சை. இப்போ ஒரு லைட் ப்ளூ, அந்த ரோஸ் கலர் போடுவோம். லைட் ரோஸ் கலரு இந்த ஒயரில் போடுறோம். அடுத்த முடிச்சில் முடிச்சு எல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுதுங்க. இதில் வலது கை பக்கம் போகிறதுல இந்த லைட் ரோஸ் கலர் போடுறோம்.
போட்டு இந்த பக்கத்தில், அதாவது இடது கை பக்கம் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் இந்த வலது கை பக்கம் போகிற பாசி கோர்த்த ஒயரையும் எடுத்து நம்ம முடிச்சு போடுவோம். அதை கவனிச்சுக்கோங்க. இது நம்ம முதல்ல இந்த 2 ஒயரையும் கிராஸ் பண்ணி ஒரு முடிச்சு போட்டோமா, அந்த முடிச்சு. இப்போ பாசி போட்டு போட்ட முடிச்சு இது. இப்போ இந்த முடிச்சு இருக்கு இல்லையா, நம்ம 2 ஒயரை எடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டு விட்ட முடிச்சு இருக்குல்ல, அந்த முடிச்சை எடுத்து இது இந்த வலது கை பக்கம் போகிறதுல நம்ம ஒரு பாசி கோர்க்குறோம். இப்போ இந்த ப்ளூ கலர் கோர்க்குறோம், பார்த்துக்கிடுங்க. நல்லா போட்டு இந்த பாசி கோர்த்து முடித்தது இங்கே வலது கை பக்கம் போகிறத முடித்தோம். அப்போ இடது கை பக்கம் போகிற ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயரையும் இந்த பாசி கோர்த்த ஒயரையும் ஒன்றா எடுத்து இப்படி ஒரு முடிச்சு நம்ம போடுறோம். இந்த மாதிரி போடுறோம். இப்போ இதில் இந்த ஒயர் இருக்குது. இப்போ இந்த பக்கத்து முடிச்சியில் இருக்கிற வலது கை பக்கம் போகிற ஒயரை எடுக்கணும். இந்த ஒயரில் வலது கை பக்கம் போகிற ஒயரில் நம்ம அடுத்த ஒரு பாசியை கோர்க்கணும். இந்த லைட் பச்சை கலர் போடலாம், கிளி பச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசியை போட்டுட்டு இந்த ஒயர் எடுக்கிறோம், எடுத்து முடிச்சு போடுறோம். இது எந்த ஒயரை முடிச்சு போடுறோன்றதை கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுருங்க. சுற்றிலும் ஒரு கலராக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கலராக மாற்றி உங்கள்கிட்ட எத்தனை கலர் இருக்கிறோ அத்தனை கலரையும் இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து திரும்ப 2வது வருஷம் நம்ம தொடங்குறோன்னு வைங்க. 2வது வருஷம் தொடங்கும்போது இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டையும் நம்ம முடிச்சு போடணும். அப்போ இதில் வந்து நம்ம பாசி கோர்க்கணும். இந்த முடிச்சிலேருந்து வர்ற இதில் வந்து நம்ம பாசி கோர்க்கணும். எந்த பாசி கோர்க்குறோன்னா, இங்கே வந்து ரெட்டு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ரெட்டு தான் கோர்க்குறோம். ரெட்டை கோர்த்து முன்னாடி இருக்கிற இந்த முடிச்சோட இந்த ஒயர் இந்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயரில் நம்ம கோர்த்துருக்குறோம் பாசி. இந்த முடிச்சிலேருந்து வர்ற இந்த ஒயரில் நம்ம சேர்த்து ஒரு முடிச்சு போட போகிறோம். இது கிராஸுங்கும் போது நம்ம அப்படியே ஒரு பக்கத்தையே வளர்க்கணுன்னா கூட வளர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த 2 கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 கிராஸையும் எடுக்கிறோம். எடுத்து இங்கேருந்து இந்த வலது பக்கம் போகிறது, இது இடது கை பக்கம் போகுது, இது வலது கை பக்கம் போகுது. இதில் இந்த மஞ்சள் கலர் இருக்குது. அப்போ அந்த மஞ்சள் கலர் நம்ம போடணும். போட்டு இந்த நரம்பு இந்த ஒயரை எடுத்து நம்ம போடுறோம். முடிச்சு நரம்பு கூடயே போட்டுட்ருக்கிறதுனால நரம்புன்னு வருது. இப்படி போடணும். இப்போ 2வது போட்டோம். இப்போ அடுத்தது இந்த 2ஐயும் எடுக்கிறோம். இந்த மாதிரி கிராஸாக வர்றதில் நம்ம வலது கை பக்கமாக போகிறதுல பாசியை கோர்க்கணும். இது வந்து ஆரஞ்சு கலர் இருக்கா, இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் போடுறோம். இங்கே என்ன கலர் இருக்குதோ அந்த கலரை பார்த்து இது மாதிரி எடுத்து முடிச்சு போடுங்க. என்கிட்ட 10 கலர் பாசி இருக்குது. 10 கலரையும் நான் போடுறேன். அப்போ 10 கலருங்கும்போது ஒரே மாதிரி வராது. ஒரு பக்கம் வர்ற அதே கலரை அடுத்த பக்கத்துக்கும் வரும். நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? இப்போது இந்த டார்க் பச்சை, இது மாதிரி கவனமாக பார்த்து ஃபுல்லாக போடுங்க. நான் கொஞ்சம் மேலே வளர்த்துட்டு வரேன். பாசியில் போடுற மணி பர்ஸு, ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரியும் நான் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய சேனலில் பாருங்கள்.
பார்த்து போடுறவங்க போடுங்க, தெரியாதவங்க உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். பேகுனாலும் சரி, அந்த பாசினாலும் சரி, எல்லாமே நான் கொடுக்குறேன். எந்த மாதிரியான பாசி உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்காத பட்சம் என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஒயர் கூடைகளுக்குரிய எல்லா பாசியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பேக்குங்க போடுற அந்த பாசிகளும் நம்மக்கிட்ட எல்லா பாசியும் இருக்குது. நிறையா மாடலில் நான் பேகுங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது பாசியில் போடுறோம் இல்லையா, நரம்பு வச்சு, அந்த மாதிரி மணி பர்ஸு, ஹேண்ட் பேக்கு, செயின் வச்சு பேகு, அந்த மாதிரிலாம் நிறைய நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க. இப்போ அடுத்த லைன் போடணும். அடுத்த லைன் இதே மாதிரி இந்த ரெண்டாக கிராஸ் ஆகுது இல்லையா, இதை எடுங்க. எந்த பக்கம் இருந்து எடுத்தாலும் இந்த கிராஸ் ஆகுதுல்ல, இந்த மாதிரி கிராஸ் ஆகுறதெல்லாம் எடுங்க. எடுத்து போடுங்க. இங்கே கிராஸ் ஆகுறதுக்கு நான் இங்கேருந்து எழுப்பிட்டு வந்தால் தான் இது மேலே கிராஸ் ஆகும், இல்லைன்னா இது இப்படியே தான் நமக்கு போகும். காட்டுறேன், அதையும் இந்த மாதிரி போகும். நம்ம 3 வருஷம் போட்டிருக்கிறோம். இப்போ இங்கே கீழே இருக்கிறது கிராஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கானதை நம்ம போட்டு மேலே கொண்டுட்டு வந்தால் தான் இதுக்கு மேலே வரும். இப்போ இதில் வந்து இந்த வயலட் கலர் நம்ம போட்டு மேலே கொண்டு வரலாம். அந்த மாதிரி எங்கெங்கே கிராஸ் இருக்குதோ அந்த கிராஸ் எல்லாம் எடுத்து அந்த நேர் ஒரு லைனுக்கு நீங்கள் கரெக்டாக பாசியை போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 2வது லைன் வளர்க்கும்போது எந்த கலரில் இருக்குதோ அந்த கலரை அப்படியே போட்டு நம்ம மேலே கொண்டு வர வேண்டியதுதான். நான் கொஞ்சம் மேலே வரைக்கும் வளர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்டிருக்கிறது. பாருங்கள், இதே மாதிரி போடுங்க நீங்களும், சரிங்களா? நம்ம இதில் பாசி இடது கை பக்கம் போகிறதுல போட்டுட்டேன். அதை நான் பிரித்து வலது கை பக்கம் வர்றதில் போடணும். அதை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. நம்ம வலது கை பக்கமாக போகிற பாசியில் ஒயரில் தான் நம்ம இந்த பாசியை கோர்க்கணும். மாற்றி கோர்த்தோன்னா அது வந்து கரெக்டாக வராது, திரும்பி போயிடும், லைன் திரும்பும். கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து இதில் நம்ம வந்து இந்த பச்சை கலர் போடணும். இந்த கிளி பச்சை கலர் நம்ம போடணும். போட்டு இந்த ஒயரை எடுத்து நம்ம முடிச்சு போடணும். முடிச்சு வந்து கிராஸாகவே தான் போகும். ஒரே கலரில் போடுறதா இருந்தால் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பாசியை கோர்த்துட்டு வந்து இப்படி போட்டிருக்கலாம். நம்ம கலராக போடுறதுனால ஒரே லைனில் நம்ம அந்த இதுவை போட முடியாது. ஒவ்வொரு கலரும் மாற்றி போட வேண்டியிருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக இப்படி போட்டு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக நீங்கள் போடுங்க. புதுசாக போடுறவங்க, தெரிஞ்சவங்க போட்டுருவீங்க கோர்த்துட்டு கூட. நான் கோர்த்தே காட்டியிருக்கிறேன். இது மாதிரியே போடுங்க. நான் கொஞ்சம் ஒரு சுற்று வளர்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு காட்டுறேன். புரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து போடுங்க. என்னோடய சேனல் பேர் பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து நீங்களும் போடுங்க. பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போகாதீங்க, போட்டு பாருங்கள். நான் சின்னதாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப பெருசாக முதல்ல சொல்லி தந்தாலும் போட தெரியாமல் போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து சின்னதாக தான் சொல்லித்தரேன். அதனால் போடுங்க, பார்க்குறவங்க போடுங்க, கண்டிப்பாக போட்டுடலாம்.
இதே மாதிரி தான் ஒரே கலரில் போடுறதும் இதே மாதிரி தான் போடணும். ஆனால் அது வந்து ஒரு 10 லைனுன்னா அந்த இடது கை சைடாக போகிறதுல 10 ஒயர் கோர்த்து பாசியை கோர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் கோர்த்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி போட்டுட்டு வந்துடலாம். இது நம்ம கலர் மாற்றுறதுனால தான் நம்ம கோர்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாசியெல்லாம் நல்லா அழகாக இருக்குங்க. இந்த மல்டி கலர் பாசி நல்ல கலராகவும் நல்ல சைனிங்காகவும் இருக்குது. இதில் எந்த கூடை போட்டாலுமே ஒரு அழகாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு கூடையும் இதில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து போடுங்க, ரொம்ப அழகாகவே வருது. இந்த பிளாக் கலரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நான் இந்த ட்ரிப் இந்த பிளாக் கலர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தா பிளாக் கலரில் ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. பார்த்து நீங்களும் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட். நான் சுற்றியும் அப்படியே ஒரு சுற்று போட்டுட்டு நான் திரும்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் பார்த்து போடுங்க. அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்? இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இப்போ நான் வந்து இதில் 5 வருஷம் உங்களுக்கு வளர்த்து காட்டியிருக்கிறேன். பாருங்கள், 5 வருஷம் வந்திருக்கா. 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே 5 வந்திருக்கும். இதே மாதிரி நிற்கும். 5 வருஷம் வளர்த்து இதே மாதிரி வந்துடும். நாம் என்ன பண்ண போகிறோன்னா 10 வருஷம் வளர்க்க போகிறோம். 10 வருஷம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 10 வருஷம் நமக்கு சரியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருஷம் இதே மாதிரி வளர்த்துருங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு அடுத்து பார்ப்போம். சரிங்களா? இதே மாதிரி சுற்றிலும் பாசி வந்து எப்படி கோர்க்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுற்றிலும் என்னென்ன கலர் போட போகிறோன்னுட்டு இது மாதிரி ஒரு வருஷம் சுற்றிலும் கலர்ஸ் இது பண்ணிடுங்க. பச்சை, ப்ளூ, ரோஸு, பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் வளர்க்க தான் உங்களுக்கு வந்து இது போட முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு லைன் போட்ட பிறகு அந்தந்த கிராஸில் வர்றதில் இங்கே என்ன கலர் வருதோ இங்கே என்ன கலர் வருதோ அந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நான் எப்படி கோர்த்துருக்குறேன்னு. அப்படி இல்லை உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் கோர்த்து கூட போடலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து வயலட் கலர் இருக்குதா, பச்சை கலர் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் இருக்கா, இது ரோஸ் கலர் இருக்கா, இது பச்சை கலர் இருக்கா, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், பச்சை கலருக்கு பச்சை போட்டுட்டேன். ரெண்டாவது வந்து நமக்கு ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் இந்த பிங்க் கலர் இருக்குது, அப்புறம் இந்த பச்சை கலர் இருக்குது, அப்புறம் இந்த கலர் இருக்குது. நம்ம இப்போ இன்னும் 5 வருஷம் இங்கே இந்த பக்கம் வந்து 5 வருஷம் வளர்த்துட்டோம். இன்னும் 5 வருஷம் போடணும். அந்த 5 வருஷத்துக்கு என்ன கலர் தேவையோ அதை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். அப்படி உங்களுக்கு இப்படி எந்த கலர் பார்த்து கோர்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்தந்த கலர் வரும்போது இப்போ இதை முடித்து போடுறீங்கன்னா இங்கே இந்த கலர் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்து கூட நம்ம போடலாம். ஒவ்வொன்றா கோர்த்து போடலாம். ஒன்றா கோர்த்து போட கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு தான் நான் வந்து இப்படி கோர்த்துக்கிட்டேன். அது நீங்கள் வந்து ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக கோர்த்துட்டு எந்த வரிசைக்கு எந்தெந்த கலர் வருதோ அந்த கலரை இது மாதிரி பண்ணணும் நம்ம. அப்போ தான் நமக்கு இது வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இதே மாதிரி இப்போ நீங்கள் கோர்த்துருந்தால் அப்படியே போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றா கோர்த்து போட முடியும் அப்படின்னாலும் போடுங்க. நம்ம பாசி கோர்க்க வேண்டியது வந்து இந்த பக்கமாக வர்ற இந்த ஒயரில் தான் கோர்க்கணும். இந்த பக்கமாக போகிற ஒயரில் பாசி கோர்க்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி நீங்கள் 10 வருஷம் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து நார்மலாக போடணும். சரிங்களா? இதே மாதிரி போடுவோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட் பாருங்கள், நம்ம 10 வருஷம் சுற்றிலும் போட்டு முடிச்சிட்டோம். எல்லா பக்கமும் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மேலே வந்து நல்லா தாராளமாக தான் ஒயர் இருக்குது. ஏன்னா நம்ம 5 அடி எடுத்தோம் இல்லையா, அதனால் 12 வருஷம் போடணுன்னா கூட உங்களுக்கு 12 வருஷம் வேணும்னா போட்டுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இன்ட்டாக வருது பாருங்கள் ஒயரு, இப்படி வருது இல்லையா,
நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி நம்ம இந்த ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட போகிறோம். இதே மாதிரி சுற்றிலும் நம்ம வந்து இருக்கிற ஒயரை எல்லாம் நம்ம சேர்த்து பின்ன போகிறோம். கிராஸ் கூட போடுறவங்கன்னா ஈஸியாக தெரியும் இது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒன்று ஒன்றா போடாமல் அப்படியே வளர்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியலைன்னா இப்படி கிராஸாக இருக்கிறதையெல்லாம் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி கிராஸாக இருக்கிறதெல்லாம் முடித்து ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே நேராக வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வருஷம் வளர்க்கலாம் நம்ம. நான் சுத்து ஒயர் வச்சு போடலாம் அப்படின்னு நினச்சேன். சுத்து ஒயர் வச்சு போடும்போது கூடையை விட வாய் வந்து ரொம்ப அகலமாக வர்ற மாதிரி இருக்குது, இப்படி பெருசாக வருது. அப்போ அது பெண்டாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. அதனால் பார்த்தேன் இப்படியே போடுறதுக்கே கரெக்டாக இருக்குது. சுத்து ஒயர் போடாமல் இப்படியே நம்ம கிராஸ் கூட போடுற மாதிரி போடுறதுக்கே இது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் பார்த்து இப்படியே முடிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் போடுங்க. ஒயர் வந்ததுன்னா 5 சுற்று கூட போட்டுருங்க. வரல அப்படின்னா 3 சுற்று போடுங்க. இப்போ இதிலேருந்து எண்ணிங்கன்னா 1 2 3 4, இந்த 4 முடிச்சு இருந்தால் 3 சுற்று, அதுக்கும் மேலே போச்சுதுன்னா 4 சுற்று. மூணு சுத்தோடு முடிக்கணும்னா இந்த ஒரு ஒயர் லாஸ்ட்டாக வர்ற ஒயரை நம்ம பின்னக்கூடாது. இதோட நம்ம முடிக்கிறோன்னா இந்த ஒயரை நம்ம விட்டுறணும். இந்த முடிச்சு நம்ம போடக்கூடாது. இது விட்டுட்டோன்னா அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவுக்கு நேர் தான் வச்சுருக்கிறேன், பாருங்கள். பார்த்து இதே மாதிரி போடுங்க. ஆனால் இந்த மல்டி கலருக்கும் இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இதே மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறுத்தணும். இந்த வர்ற ஒயரை நம்ம போடக்கூடாது முடிச்சு. இதே மாதிரி வந்தால் அந்த ரவுண்டு அப்படியே வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இப்படி கிராஸில் எண்ணினீங்கன்னா 1 2 3 4, இது 3 வருஷம். நம்ம 4 வந்துச்சுன்னா 3 வருஷம் நம்ம போட்டிருக்குறோன்னு அர்த்தம். இதே மாதிரி வரணும். உங்களுக்கு ஒயர் இருக்குதுன்னா இன்னும் 1 வருஷம் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. நான் இது ஒரு பக்கம் போட்டுட்டேன், ரெண்டாவது பக்கம் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக வச்சுருந்தேன். இந்த பக்கம் நம்ம இப்படி போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நானும் சுற்றிலும் முடிச்சுட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்து ஒயர் போடாமலே நல்லா தான் வருது. ஏன்னா இது பாசி ரொம்ப சின்ன பாசி அப்படின்றதுனால கரெக்டாக வருது சுத்து ஒயர் போடாமல். இதுவே நீங்கள் பெரிய ஒயரு பாசி, அதாவது நெல்லிக்காய் பாசி, இந்த பாசிலையுமே பெரிய பாசி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்து ஒயர் போட்டு முடிக்கலாம். இதுதான் போடணும்னு இல்லை, சுத்து ஒயர் போட்டும் முடிக்கலாம். இது சுத்து ஒயர் போடாமல் இப்படி நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா மேல் பாகம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி, அந்த வாய் வந்து ஒடுங்கின மாதிரி அப்படி தெரியும். ஆனால் அதுவுமே ஒரு அழகாக தான் இருக்கும். நான் போட்டிருக்கிறேன் இருக்கவே கூட அந்த மாதிரிலாம், அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு ஃபுல்லாக சொருகிட்டு எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட், பாருங்கள் நம்ம கூடையோட வேலை முடிஞ்சிருது. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி அழகாக சொருகி விட்டுருக்குறேன். மடக்கிலாம் நான் சொருக மாட்டேங்க. ஒரு முடிச்சு மடக்கி சொருகிறாங்கள்ல, அப்படி நான் சொருக மாட்டேன். இந்த மாதிரி தான் அரும்பரும்பாக வச்சு தான் நான் சொருகுவேன். அந்த மாதிரி தான் நான் சொருகியிருக்கேன். கைப்பிடி 3 ஒயர் வச்சு கைப்பிடி, உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி இதை முடிச்சிருக்கிறோம். அழகாக இருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.